லா பாத்துமா, அந்த ரூம் பீலி கதவை இழுத்து மூடல. உன்னை பெத்து வழக்க வீதி வீதியா அலைஞ்சு தேஞ்சு அழிஞ்சு உன் பேருக்கு பின்னாடி பிகாம்ங்கிற 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரனோட பேசுறேன்னு தெரியல இல்லையா? தெரியல. இந்த படத்தை, இந்த ஃபேமஸான படத்தை நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த சிச்சுவேஷன் நம்ம வீட்டில் அதுவும் ஃபனியாக நடந்தா எப்படி இருக்கும்? சும்மா தமாஸ்க்காக வேண்டிதான். பாருங்களேன், நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணது பிறகு பிளே ஸ்டேஷன் ஒத்த கால நின்னியால, அப்போ உங்களோட நகையை எடுத்து அவளுக்கே தெரியாம நான் வித்து அவள்கிட்ட செருப்படி வாங்கி உனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தனியா? அந்த தோப்புன்னு உனக்கு தெரியல. தெரியல. நீ ஸ்கூலுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போய் மடப்பேலட்டாய் ஆம்புலன்ஸ்ல இடிச்சு கீழே விழுந்து இழுத்துக்கிட்டு கடந்தியல, அப்போ 3 வாளி ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாத்தின இந்த பாப்பா உனக்கு தெரியல. தெரியலவே. அப்போ வீட்டை விட்டு வெளியே போல பேப்பல. ஜனாப் முகமது அன்சாரி, உங்க மதுரை வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க பலன்னு ஜொலிக்கிறதுக்காக நீங்க செருப்படிப்பட்டு வாங்கி கொடுத்த பிளே ஸ்டேஷனை வித்து காசு கொடுத்தனியா? அந்த பிளே ஸ்டேஷனை திருப்பி தாங்கோ, நான் வீட்டை விட்டு போறேன். லா பாத்துமா, அந்த ரூம் பீலி கதவை இழுத்து மூடல. இனிமே உனக்கு வயிற்ற கலக்கினாலும் பேஜில் போனாலும் நீ ரூம் பக்கத்துல தலை வச்சு படுக்க கூடாதுல, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். எண்ணி ஒரே வருஷத்துல உன்னோட பிளே ஸ்டேஷனை எப்படியாவது என் தலையை அடமானம் வச்சாவது நான் திருப்பி மீட்டு கொடுத்துருவோம்ல. அது வரைக்கும் நான் பக்கத்து வீட்டில் பீலிக்கு போனாலும் யாரும் கேட்கக்கூடாது, கீழே கோப்பை கடைக்கு பீலிக்கு போனாலும் யாரும் வந்து பார்க்கவும் கூடாது. எப்படியாவது கெட்டு கீழே போகல.